மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தேசிய தலைவர் அவர்களை இன்முகத்தோடும் आमदार अदातालाही हितवंत आदरणीय एकम नायक अबे जनता विषयમાં आदरणीय नायक उतरने गेले बोलताना जनता विषयમાં आदरणीय नायक विशापादी नटवट गेले अलवा क्रीडा सहभागी सहभागी विशापादी नटवट जय विशापादी नटवट जय विशापादी नटवट जय विशापादी नटवट जय வரவேற்கிறோம். அன்றொரு காணவிருந்தது வண்டி மாவட்டத்தில்
ஒரு உன்னதமான ஒரு தருணம். எங்களுடைய ஆதரவாளர் கூடிய ஆரவாரத்துக்கு மத்தியிலே எங்களுடைய முன்னைய நாள் அமைச்சர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமை இந்த மண்ணுக்கு சாதனைக்குள்ளும் மண்ணுக்கு மிகப்பெரியதொரு மோட்டார் சைக்கிள் வாகன அணிவகுப்போடு பட்டாசுகள் முழங்க ரசிகர்களுடைய எங்களுடைய ஆதரவாளர்களுடைய பேராதரவுக்கு மத்தியில் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு கௌரவமான அழைப்போடு இந்த மேடைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்காக இம்முறை சாலமைக்குளம் சக்கடி புலவோ கிராமத்தினுடைய வட்டாரம் 6 போட்டியிடுகின்ற எங்களுடைய கிராமத்துடைய 2 வேட்பாளர்கள் நிமத்துல்லா மற்றும் ரஹீம் ஹசன் ஆகியோரை ஆதரித்து எங்களுடைய சாலமைக்குளம் மண்ணில் நடைபெறுகின்ற ஆதரவுக்கான கூட்டம் இது. எங்க தல தோனி என்று சொல்வார்கள். இது எங்க தல ரிஷாட் பதியுதீன். அப்பே பத்திமா ரிஷாட் பதியுதீன். ஓகே, சந்தோஷமான ஒரு தருணம். இந்த மாபெரும் இறுதி பிரச்சார கூட்டத்திற்காக வரைய தந்திருக்கின்ற அத்தனை உறவுகளும் இந்த வேளையில் மகிழ்ச்சியாக வரவேற்கின்றோம். எனவே இப்பொழுது இறுதி நிகழ்வுக்குள் நாம் வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வினை நாம் ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தயவு செய்து இங்கே முன்னே இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து கொஞ்சம் அப்படியே பின்னால் போங்கள், இடம் இருக்கிறது. இன்றைய இந்த நிகழ்விற்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்று வரைய தந்திருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமை, அதே போல முன்னைய நாள் அமைச்சர், வன்னி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய கிராமத்துடைய மக்களில் வளங்களில் வாழுகின்ற ஒரே தலைவன் இந்த கிராமம் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை கிராமங்களில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களிலும் வாழக்கூடிய ஒரே ஒரு சிறுபான்மை தலைவன் எங்களுடைய கௌரவ ரிஷாட் பதியுதீன் அவர்கள் இந்த வேளையில் அன்போடு வருக வரவேற்றுக் கொண்டு அத்தோடு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வரைய தந்திருக்கின்ற வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்காக போட்டியிடுகின்ற KMA ரஹீம் ஹசன், அதே போல நிமத்துல்லா ஆகியோரை மன்பாக வரவேற்று அத்தோடு இந்த நிகழ்விற்கு வரைய தந்திருக்கின்ற எங்களுடைய வவுனியா மாவட்ட ஜமியத்துல் உலமா சபை தலைவர் வரக்கரத்தேனிய தாருசலாம் அரபிக் கலாபீடத்துடைய விரிவுரையாளர் கண்ணியத்துக்குரிய அஷேக் எம்.கே. ஜுனைத் மதனி அவர்களே, அத்தோடு வரைய தந்திருக்கின்ற எங்களுடைய மற்ற கிராமங்களில் பிரதேச சபைக்காக போட்டியிடுகின்ற இன்னொரு வேட்பாளர் உட்பட அதே போல வரைய தந்திருக்கின்ற அத்தனை உறவுகள், அயல் கிராமங்களில் இருந்து வரைய தந்திருக்கின்ற எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உறவுகள், ஆதரவாளர்கள் உட்பட இன்னும் அத்தனை சங்கங்கள் கழகங்களில் இருந்து வரைய தந்திருக்கின்ற தலைவர்கள் உட்பட இன்னும் அத்தனை நண்பர்களையும் எங்களுடைய தாய்மார்கள் கிராமத்தில் இருக்கின்ற எல்லோரையும் சந்தோஷமாக வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது கிராத்தோதி இந்த நிகழ்வினை நாம் ஆரம்பம் செய்ய காத்திருக்கின்றோம். கிராத்தோதுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எங்களுடைய கிராமத்துடைய மசூத் அக்ஸா ஜும்மா பள்ளிவாசலுடைய பேஷ் இமாம் கண்ணியத்துக்குரிய அஷேக் கே ரஃபீயுதீன் ஹசரத் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله كفوا أحد. صدق الله العظيم. صدق الله العظيم. கிராத்தோதி இந்த நிகழ்வினை வவுனியா மாவட்ட ஜமியத்துல் உலமா சபை தலைவர் கண்ணியத்துக்குரிய அஷேக் எம்.கே. ஜுனைத் மதனி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். வரவேற்பு தலைமை உரையினை வழங்குவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய இந்த பிரச்சார நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் அவர்களே, அதேபோன்று எமது கிராமத்தின் மூத்த கல்விமானும் பாராளுமன்ற உறுப்பினருமான அல்ஹாஜ் எம்.ஐ. முத்து முகமது JP அவர்களே, இம்முறை பிரதேச சபை தேர்தலிலே
எமது வட்டாரத்தில் இருந்து போட்டியிடுகின்ற அல்ஹாஜ் KMA ரஹீம் ஹசன் அவர்களே, சகோதரர் MM நியாமத்துல்லா அவர்களே, எமது வட்டாரத்தினுடைய போனஸ் உறுப்பினர் பலீல் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற ஏனைய பிரதேச வேட்பாளர்களே, அமைச்சர் அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய இணைப்பாளர்களே, இங்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற எமது கிராமத்தை சேர்ந்த அத்தனை நல்லுள்ளங்களே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நீண்ட நேரம் பேசுவது பொருத்தமில்லை. எமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் நள்ளிரவுடன் முடிவுற வேண்டிய ஒரு நிர்பந்தமான நேரத்தில் இன்னும் பல கூட்டங்களிலே அவர்கள் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் சுருக்கமாக ஓரிரு தகவல்களை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துகின்றேன். அன்பார்ந்தவர்களே, எமது இந்த வவுனியா மாவட்டம், வன்னி மாவட்டம், இந்த பிரதேசங்களிலே அரசியல் என்றால் என்ன என்றே தெரியாமல் இருந்த ஒரு காலத்தில் இப்படித்தான் அரசியல் செய்ய வேண்டும், மக்களுக்கு இப்படித்தான் அபிவிருத்திகளையும் பணிகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியான அபிவிருத்தி புரட்சியை ஏற்படுத்திய ஒரு தலைவன் தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக எம்முடைய இந்த சாலம்பைக்குளம் கிராமம், புதிய சாலம்பைக்குளம் என்ற இந்த கிராமம் அல்லாஹுடைய கிருபையினால் ஒரு கட்சி அரசியலுக்காக இந்த நாட்டிலே பல கிராமங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்ற ஒரு கிராமமாக ஒரு கட்சி அரசியல் சார்ந்ததாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துகின்றேன். இந்த ஒரு அரசியல் கட்சி சார்பாக நாம் எல்லோரும் அரசியலிலே ஒற்றுமைப்பட்ட காரணத்தினால் எமது கிராமமும் ஏனைய கிராமங்களும் இப்படி ஒற்றுமைப்பட்ட அந்த கிராமங்கள் பல்வேறு விதமான அபிவிருத்தி பணிகளை முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே நாம் அனுபவித்ததையும் பெற்றதையும் நாம் யாருமே மறுக்க முடியாது. ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் வந்த பாராளுமன்ற தேர்தலிலே எமது பிரதேசத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ஆலிம் ஒருவர் மாற்று கட்சி ஒருவருக்காக பிரச்சார பணியிலே ஈடுபட்டு அவர் அந்த கட்சி சார்பாக வன்னி மாவட்டத்தில் ஒரு பிரதிநிதித்துவத்தையும் பெற்றுக் கொடுத்தார்கள். எலெக்ஷன் முடிந்து, தேர்தல் முடிந்து ஒரு 10-15 நாட்களுக்குள் அந்த ஆளுமை அந்த சகோதரரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம். அவர் என்னிடம் சொன்னார், உங்களுடைய இந்த புதிய சாலம்பைக்குளம் என்ற கிராமமும் சாலம்பைக்குளம் என்ற கிராமமும் அரசியலில் நான் எப்படித்தான் மாற்று சிந்தனை உடையவனாக இருந்தாலும் நீங்கள் யாருமே இந்த ரிஷாத் பதியுதீனுக்கு நீங்கள் துரோகம் செய்துவிடக் கூடாது, நீங்கள் நன்றியோடு உங்களுடைய வாக்குகளை அவருக்கு அளிக்க வேண்டும் என்ற அந்த சத்தியமான உண்மையான விடயத்தை அந்த ஆலிம் அவர்கள் சொன்னார்கள். வேறு யாருமல்ல, முனாஜித் மௌலவி அவர்கள். ஏன் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த பிரதேசத்திலே சாலம்பைக்குளம், புதிய சாலம்பைக்குளம் என்ற இந்த கிராமம் இன்று எல்லா ஊர்களுக்கும் எல்லா பிரதேசங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான அரசியல் கிராமம் என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரதேசத்தை வேறு மக்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரதேசத்திலே அபிவிருத்திகளையும் பணிகளையும் செய்த ஒரு அரசியல்வாதி இருப்பாராக இருந்தால் அது ரிஷாத் பதியுதீன் என்று அந்த முனாஜித் மௌலவி அவர்களே. அவர் ஒரு மாற்று கட்சி சிந்தனையாளராக இருந்தாலும் கூட உண்மையான அந்த செய்தியை என்னிடம் அவர் தெரிவித்ததை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். எமது பிரதேசத்திலே, எமது மாவட்டத்திலே, எமது தேர்தல் தொகுதிகளிலே, ஏன் இந்த நாட்டிலே எமது மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய சகல இன மக்களினுடைய நிலைமைகளை புரிந்து அவர்களுடைய சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கான நல்ல சிந்தனையை அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே போட்டதன் விளைவாக இந்த நாட்டில் வாழ்ந்த நிறைய மக்கள் அந்த நன்மைகளை அனுபவித்ததை நாம் எல்லோரும் பார்த்து வருகின்றோம், கேட்டு வருகின்றோம். எனவே இந்த முறை எமது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எமக்கென ஒரு அரசியல் முகவரி இல்லாமல் இருந்த சந்தர்ப்பத்திலே இந்த வட்டாரத்தில் இருந்து, சாலம்பைக்குளம் வட்டாரத்தில் இருந்து
2 பிரதிநிதிகளை 2 முறை எடுத்து தந்த பெருமை எம்முடைய அரசியல் கட்சியினுடைய தலைவரான அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களை தான் சாருகிறது. எனவே எமது தொடர்ந்து இந்த பிரதிநிதித்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எம்மிடம் இருக்கக்கூடிய மாற்று சிந்தனைகள், மாற்று அரசியல் கலாச்சாரங்கள், வெறுப்புகள், அதே போன்று முரண்பாடுகள் எல்லாவற்றையும் கலைந்து இந்த முறையும் இந்த 2 பிரதிநிதித்துவங்களையும் நாம் பெறுவதற்கான முயற்சியிலே எதிர்வரக்கூடிய 6ஆம் தேதி தேர்தலை நாம் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த தகவலையும் உங்களிடம் நான் சொல்லியவனாக இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே எமது கிராமத்துக்கு வருகை தந்தமைக்காக இந்த மக்கள் சார்பாக, கிராமங்களினுடைய அமைப்புகள் சார்பாக, பள்ளிவாசல் சார்பாக மனமார்ந்த நன்றியை முன்னாள் அமைச்சர் அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களுக்கும் ஏனைய பிரதிநிதிகளுக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சிறந்த முறையிலே வரவேற்புரையினை வழங்கியிருந்தார் எங்களுடைய என்பி ஜுனைத் மதனி அவர்களுக்கு நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் சொல்லிக் கொண்டோம். அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்க இருக்கின்றோம். இம்முறை சாலமைக்குளம் செக்கடிப்புலவோ இந்த வட்டாரம் 6 வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்காக போட்டியிடுகின்ற ஒரு எங்களுடைய கிராமத்திலே சேர்ந்த மூத்த வேட்பாளர் கடந்த முறையும் கூட இந்த வேட்பாளர் போட்டியில் பங்கு பற்றி எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு வேட்பாளர் KMA ரஹீம் ஹசன் அவர்களை அன்பாக அழைக்கின்ற எங்களுடைய பேராதரவுக்கு மத்தியில் இம்முறையும் எங்களுடைய கிராமத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களே, அதே நேரத்தில் எங்களுடைய கட்சி, எங்களுடைய அமைச்சர் அவர்களின் கடுமையான முயற்சியின் ஊடாக எமது கிராமத்துக்கு கிடைக்கப்பெற்ற எம்ஐ முத்து முகமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் எமது வன்னி மாவட்டத்திற்கு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில அவரையும் நான் வரவேற்றுக் கொண்டு இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய உலமாக்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஏனைய ஜனாசா நலன்படி சங்கங்கள் மற்றும் எங்களுடைய விவாக பதிவாளர்கள் இன்னும் அனைவரையும் விழித்துக் கொண்டு எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய கிராம மக்கள், யுவதிகள், பெண்கள் அனைவரையும் விழித்துக் கொண்டு எனது பிரச்சாரத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். அதாவது இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லியாக வேண்டும். கடந்த எங்களுடைய அபிவிருத்தி பணிகளை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது நன்றாக உங்களுக்கு தெரியும். எங்களுடைய அமைச்சர் அவர்கள் 2 கிராமங்களை எமது மக்களுக்காக 2000ஆம் ஆண்டிலிருந்து இந்த 25 வருடத்துக்குள்ளே உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். அதுதான் சாலம்பபுர என்ற கிராமமும் இந்த புதிய சாலம்பபுர கிராமமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எத்தனையோ இடையூறுகள், இடைஞ்சல்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட எங்களுடைய நிர்வாக சபை எங்களுடைய இளைஞர்களோடு கைகோர்த்து எங்களுடைய அமைச்சர்களோடு எங்களோடு நின்று இந்த கிராமத்தை கூட மிகவும் எதிர்ப்புக்கு மத்தியில் எங்களுக்கு பெற்று தந்து இன்று நிம்மதியாக எங்களுடைய மக்கள் வாழ்ந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் கடந்த 25 வருடங்களாக நம்மளை நிர்வாகம் உங்களை நிர்வகித்துக் கொண்டு வருகின்றது. இந்த கிராமத்துக்கான சகல வசதிகளையும் எங்களுடைய அமைச்சர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இன்னும் ஒரு அரசியல்வாதி எமக்கு கிடையாது, இன்னும் ஒரு அரசியல் மேடை எமக்கு கிடையாது. எங்களுடைய அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களோடு மட்டும்தான் நாங்கள் கைகோர்த்து நின்று இவ்வளவு சாதனைகளையும் நாங்கள் எமது கிராமத்திலே படைத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய மக்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். அமைச்சர் அவர்களுக்கு என்றும் துரோகம் செய்ய மாட்டார்கள், இந்த கட்சிக்கும் எந்த விதமான துரோகத்தையும் செய்ய மாட்டார்கள் என்ற நல்ல செய்தியை எங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலங்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று எங்களுடைய அமைச்சர் அவர்களும் கூட 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த அரசியலில் இருந்து இன்று 25 வருடங்களாக அவருடைய அரசியல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அந்த 25 வருடத்திலும் எங்களுடைய நிர்வாகமும் என்னுடைய தலைமைத்துவமும் எங்களுடைய இளைஞர்களும் கைகோர்த்து நிற்கின்றார்கள் என்ற செய்தியும் உங்கள் அனைவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே இன்று இந்த கூட்டத்தை இறுதி கூட்டமாக நினைத்து இந்த புதிய சாலம்ப குளத்தில் நடாத்த வேண்டும் என்ற அவருடைய ஆசையோடு தான் இந்த கூட்ட ஏற்பாடு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய இளைஞர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தினோம், நேற்று ஜும்மாவுக்கு பின்னாலேயும் நாங்கள் தெரியப்படுத்தினோம், எங்களுடைய பெண்களுக்கும் நாங்கள் அழைப்புதலை கொடுத்தோம்.
ஆனா அனைத்து மக்களும் வந்து இந்த ஆதரவை தந்தமைக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் இந்த இரு வேட்பாளர்கள் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே நேற்று நடைபெற்ற ஜும்மா பிரசங்கத்தின் போது கூட எங்களுடைய ஜுனைத் மதனி அவர்கள் மிக சிறப்பான விளக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். அதை நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருப்பதனாலே நேரம் போதாமையினால் நான் அந்த விஷயத்துக்கு வரவில்லை. அரசியல் அபிவிருத்தி என்ற தலைப்பிலே தான் நேற்று அவருடைய ஜும்மா பயான் நடந்தது. ஆனா அதுதான் உண்மையும் கூட. முதலாவது 2000 ஆண்டு நாங்கள் பெற்றுக்கொண்டது அரசியலைத்தான். அந்த அரசியலில் இருந்துதான் இந்த 25 வருடங்களாக நாங்கள் அபிவிருத்தியை பெற்று வருகின்றோம் என்ற செய்தியும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே எம்மோடு கைகோர்த்து நிற்கின்ற எங்களுடைய இளைஞர்கள் அனைவர்களையும் நான் மனமான நன்றிகளை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய இந்த பிரதேசத்தில் போனஸ் ஆதரவாளர்களும் போனஸ் ஷீட்லையும் எங்களுடைய கிஜிராபுரம், அரபாநகர், புலித்தோட்ட, புளியங்குளம் போன்ற பகுதிகளிலும் போடப்பட்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாக்குகள் அனைத்தையும் நாங்கள் செலுத்தும் போது அவர்களுடைய வாக்குகளும் எங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுடைய அமைச்சர் அவர்கள் கூறியது போன்று 6 ஆசனங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு பிரதேச சபைக்கு இருக்கின்றது. கடந்த தேர்தலிலே எங்களுடைய 4 பிரதேச சபை உறுப்பினர்கள் நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். ஆனா எங்களை வைத்துத்தான் அந்த ஆட்சியை அங்க அமைத்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் கூறியிருந்தார்கள், உங்களுக்கும் நாங்கள் உபதலைவர் பதவியை தருவோம் என்று எங்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டுதான் அங்கு ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆனால் அது தரவில்லை, எங்களுக்கு அது கிடைக்கவும் இல்லை. ஆனா இம்முறை இன்ஷா அல்லாஹ் மக்களுடைய ஆதரவை பார்க்கின்ற போது, ஏனைய கிராமங்களுக்கு சென்று பார்க்கின்ற போது நிறைய ஆதரவு நமக்கு இருக்கின்றபடியினால் உண்மையிலேயே 6 ஆசனங்களை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதை வைத்து நாங்கள் பேரம் பேசி இந்த பிரதேச சபைக்குள்ளே நாங்கள் சென்று எங்களுடைய முதலாவது பிரச்சனையாக இருக்குகின்ற இந்த குப்பமேட்டு பிரச்சனையையும் எங்களுடைய சாலம்புக்குளத்தில் இருக்குகின்ற இறைச்சிக்கடை பிரச்சனை, காணி பிரச்சனையையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பெற்று தருவோம் என்று கூறி இன்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வசலாம். நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். சிறந்த முறையிலே தன்னுடைய அரசியல் சாசனம், தேர்தல் சாசனத்தினை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய இம்முறை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்காக போட்டியிடுகின்ற வேட்பாளர் KM ரஹீம் ஹசன் அவர்களுக்கு நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைர் சொல்லிக்கொண்டு அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்க இருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த சாலைமை குளம் மண்ணில் ஏற்கனவே 2 வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். 2 பேரும் வெற்றி பெற்று 2 பிரதிநிதிகளாக எங்களுடைய கிராமத்துக்கு பல சேவைகளை செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இம்முறை 2025ஆம் ஆண்டு இந்த முறையும் இந்த வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்காக 2 வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த 2 வேட்பாளர்களுமே வெற்றி பெற்று 2 பிரதிநிதிகளாக வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த இன்னும் ஒரு வேட்பாளர் அரசியலுக்கு ஒரு புதிய ஒரு அறிமுகம் இருந்தாலும் அவர் மனதில் 1000 எண்ணங்கள் இருக்கிறது. ஏகப்பட்ட எங்களுடைய கிராமம் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ எங்களுடைய இந்த வவுனியா மாவட்டத்தினை சுற்றி இருக்கின்ற எல்லா கிராமங்களுக்கும் அவர் செய்த சேவைகள் நிறையவே இருக்கிறது. அரசியலில் வந்தால் மட்டும்தான் தான் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த அரசியல் இல்லாவிட்டாலும் இந்த மக்களுக்காக நான் பல தேவைகளை, அவருடைய தேவைகளை கேட்டறிந்து பல சேவைகளை செய்வேன் என்ற உறுதியோடு இந்த மக்களாலேயே மக்களுக்கு தான் சேவை செய்ய வேண்டும் என்று இந்த பிரதேச சபை தேர்தலுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சகோதரர் நீமத்துல்லா அவர்களை உங்களுடைய பேராதரவுக்கு மத்தியில் உற்சாகமாக அழைக்கின்றோம். ஒரு அரசியல் அறிமுகம், இந்த அரசியல் அறிமுகத்தினுடைய மிகச் சிறந்த ஒரு எதிர்பார்ப்பு இதோ உங்கள் முன்னால். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது சிறுபான்மை கட்சியின் தலைவர், எமது தேசத்திற்கான தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரிஜா பதியுதீன் சார் அவர்களையும், எமது பள்ளியின் தலைவர், எனது சக வேட்பாளர் KM ரஹீம் அவர்களையும், வவுனியா மாவட்ட ஜம்மியத்துல் உலமா சபை தலைவர் MP ஜுனைத் மதனி அவர்களையும், முஸ்லிம் விவாக பதிவாளர் ஜவாஹிர் அவர்களையும், எமது கிராமத்தில்
விவாக பதிவாளர் மொய்தீன் பிச்சை சஜா அவர்களையும், எமது ஜும்மா பள்ளியின் பேசிமாம் ரஃபீதீன் மௌலி அவர்களையும், எனது கட்சியில் தேசிய பட்டியல் ஆசனத்தில் வீட்டிற்கும் அயக்கிராமத்திற்குரிய சக வேட்பாளர் பலில் அவர்களையும், அவருடன் இணைந்து வந்திருக்கும் யாசிரா அவர்களையும், ஏனைய சங்கங்களின் தலைவர்கள், அல்லமான் விளையாட்டுக் கழக தலைவர்கள், ஏனைய கிராம சங்க அமைப்புகளின் தலைவர்கள், எனது கிராமவாசிகள், எனது ஊர்வாசிகள், எனது இளைஞர் படையணிகள் அனைவருக்கும் எனது இணைந்த வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்முறை இடம்பெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025க்குரிய வேட்பாளராக நான் எமது ஊர் சார்பாகவும் எமது வட்டாரம் சார்பாகவும் களமிறங்கி உள்ளதை எட்டி நான் பெருமிதம் அடைகின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலத்தில் எமது கிராமத்திற்குரிய ஒற்றுமை, எமது கிராமத்திற்குரிய பாரம்பரிய வளமை, எமது தேசத்திற்குரிய தலைவனின் அடிப்படையில் எமது தேசத்தின் தலைவர் அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் சேர் அவர்களின் வழிகாட்டலில் எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குரிய அபிவிருத்தி திட்டங்களையும் எமது ஊர் சார்ந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் எனது வட்டாரத்திற்குட்பட்ட கிராமங்களில் சகல கிராமங்களில் சமமான அடிப்படையிலான அபிவிருத்திகளையும் எமது தலைவரின் ஆலோசனைக்கு அமைய செய்வேன் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் தலைவர் இன்னும் நிறைய கூட்டங்கள் இது செல்ல இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு நேரம் குறுகிய காலம் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னவென்று சொன்னால், இப்பொழுதோ எமக்காக வேண்டி இந்த தேர்தலை சீர்குலைப்பதற்காக வேண்டி என்னையும் அசன் மாமா அவர்களையும் சில சதித்திட்டங்களுக்கு அடிப்படையில் வெளியிலே சொல்லிட முடியாத சவால்களையும் வேறு வேறு முட்டுக்கட்டைகளான விடயங்களையும் ஏற்படுத்தி எமது தேர்தல் பிரச்சாரத்துக்குரிய தடைகளை ஏனைய மாற்றுக் கட்சிக்காரர்கள் செய்தார்கள். இருந்தும் நாங்கள் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதோடும் எமது ஊர் சார்ந்த விஷயங்களை நாங்கள் தேர்தலின் மூலமாகத்தான் செய்ய வேண்டும் என்பதும் இல்லாமல் எமது தலைவனின் கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக பொறுமையாக இருந்து வந்துள்ளோம். நான் ஒன்று கேட்கின்றேன். என்னவென்று சொன்னால், இந்த தேர்தல் காலத்திற்கு மட்டுமே எமது உறவுகளையும் எமது ஊர் சார்ந்தவர்களையும் வந்து சந்திக்கிறவர்கள் இதற்கு முன்னராக எமது சாலம்பைபுர என்ற எமது பழைய வரலாறுகளை தோண்டி பார்க்கும்போது முன்னோர்கள் இதற்காக பாடுபட்ட தியாகிகள் நிறைய பேர் மண்ணறையில் உள்ளார்கள், இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படியான ஊர்ல தியாகிகள் இருக்கும் போது இன்றைக்கு வந்து வாக்கு கேட்கிறவர்கள் எவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க இந்த இதுல சொல்லி நான் பகிரங்கமா கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனது அரசியல் பயணம் ஊர் நலவுக்காகவும் எமது ஊர் சார்ந்த சகல பிரச்சனைகளுக்காகவும் நான் முன்னின்று குரல் கொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, நான் தலைவர் அடுத்த நேரம் வழங்க இருப்பதனால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வந்து டெலிபோன் சின்னத்திற்கும் நேர காலத்தோடு வைத்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு, இந்த ஏற்பாட்டினை செய்த எனது இளைஞர் கழகம் எனது இளைஞர் கழகம் சார்ந்த அங்கத்தவர்கள் அனைவருக்கும் ஏனைய சங்கங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இரவு நேரம் விழித்திருந்து இதற்காக கஷ்டப்பட்ட அனைத்து எனது இளைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் இம்முறை வந்திருக்கக்கூடிய தேர்தலில் சரியான முறையில் டெலிபோன் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி, ஏனைய ஆட்கிராமங்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்காக போட்டியிடுகின்ற நேமத்துல்லா அவர்களுடைய உரையினை கேட்டோம். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் சொல்லிக்கொண்டு ඊළඟට කතා බහ කරන්න අපි ආරාධනා කරනවා වනියතරු කටයුතු දීර්ඝකාල සමූහකරුඩ සංවර්ධන හිටපු අමාත්‍ය සමසලංග මහජන කාංග්‍රස්සේ නායක වනි දිස්ත්‍රික්කයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී උතුරු නැගෙනහිර ජනතාව විසින් අම්මලා තාත්තලාගෙන් හිතවතුන්ට අපේ ආදරණ නායක රිෂාඩ් බදීර් මැතිතුමන්ට ආමන්ත්‍රණය කරන්නට අපි සූදානම්.
நினைக்காது சூழ்ச்சிகள் என்றும் ஜெயிக்காது தூயவனே துணிந்து வா தடைகள் பல தாண்டிவா இனவாதிகளின் இனவழிகள் மதவாதிகளின் மதவழிகள் வாழ்ந்த போதும் காலம் கடந்து விட எழுதுவா நீ எழுதுவா உரையோடிய இனவாதம் மண்டியிட்டு கிடக்கும் மதவாதம் மாற்றிவிட சிறுபான்மையின் குரலோரே பதியுரி சீற்றம் கொண்ட சூரியனே பதியுரி அச்சம் கண்டு அயராமல் உயிர் குற்றம் ஏறி மக்களுக்காய் குறப்படுத்தாய் உண்மையான தூயவனே சின்ன நடை போட்டுவும் சேவையின் சிகரத்தினை சீரான பாதையில் கொண்டு சென்ற கொற்றவனே மக்கள் படை கண்டவனே வாழ்வு சமூகம் வந்தவனே உயிரை குற்றம் என நினைத்து கண்போலம்மை காப்பவனே அசத்தியம் எனும் இருள் போக்கி சத்தியம் எனும் தூய வழியில் சரித்திரம் படைத்தவரே சரித்திர நாயகனே ஒரு அற்புதமான ஒரு தருணம். இதோ அடுத்து பேசுவதற்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்றைய இந்த நிகழ்விற்கு பிரதமர் விருதினாக வரையிருக்கின்ற எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை கௌரவன் ரிஷாட் மதீன் அவர்களை உங்களுடைய பலத்த ஆதரவு மத்தியில் இப்பொழுது வரவேற்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, நம்முடைய ஜுனைத் மௌலவி உட்பட ரஃபீயுதீன் மௌலவி உட்பட ஏனைய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, எங்களுடைய தம்பி நிஹமத்துல்லா அவர்களே, ஹசன் மாமா அவர்களே, யாசிரா அவர்களே, ஃபலீல் அவர்களே, எங்களுடைய ராஜன் உட்பட ஏனைய வேட்பாளர்களே, பெரியார்களே, ஹசன் வேட்பாளர் அவர்களே, ஏனைய ஊர் பெரியார்களே, நண்பர்களே, முக்கியஸ்தர்களே, புலிதரிச்ச புளியங்குளம் பள்ளி தலைவர் உட்பட இஸ்தமாமா ராசிக் ஹாஜியார் உட்பட ஒவ்வொருவராக சொல்ல வேண்டிய இளைஞர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லோரையும், தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னும் 2 கூட்டங்கள், ஒன்று தலைமன்னாரிலே, ஒன்று உப்புக்குளத்திலே அடித்து கொண்டே இருக்கிறார்கள். என்றாலும் உங்களுடைய உற்சாகமான இந்த சந்திப்பை விட்டுவிட்டு செல்ல முடியாதவனாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் இரக்கமும் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அரசியல் பயணம், நமது பயணம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று நான் அம்பாறையிலே, பொத்துவில், அட்டாளைச்சேனை, இரக்காமம், அக்கரைப்பற்று, மாவடிப்பள்ளி, வரிப்பத்தாஞ்சேனை, சம்மாந்துறை, இந்த ஊர் என்று அந்த கிராமங்களுக்கெல்லாம், அந்த பிரதேசங்களுக்கு சென்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அலை அலையாக மக்கள் திரண்டு நமது கட்சிக்கு பின்னால் இன்று கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி நல்லதொரு முடிவு, தேர்தல் முடிவு நமது கட்சிக்கு கிடைக்க இருக்கின்றது என்ற செய்தியை அம்பாறை மாவட்டம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போலதான் திருகோணமலை மாவட்டத்திலே நமது கட்சி அல்ஹம்துலில்லாஹ் வளர்ந்து நிற்கிறது. மயில் சின்னத்திலே 10 சபைகளிலே திருவோணமலையிலே நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அம்பாறையிலே 8 சபைகளிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். குர்நாகல், புத்தளம், அன்றாதபுரம், களுத்துறை, கொழும்பு, இவ்வாறு மன்னார், ஓனியா, முல்லைத்தீவு எல்லா பகுதிகளிலும் இன்று மட்டக்களப்பு எல்லாம் நமது கட்சி வேட்பாளர்கள் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நமது மண்ணுக்கு கடைசியாக வந்து உங்களை எல்லாம் பார்த்துவிட்டு போனால்தான் ஒரு சந்தோஷமாக நமக்கு இருக்கும். அதனால்தான் இன்று கடைசி நாளிலே ஒரு கூட்டமாக நான் சொன்னேன், ஒரு சின்ன சந்திப்பை வைங்கன்னு சொல்லி அன்பஸ் காலையில் கோல் எடுத்து கேட்டார். அங்கிருந்து ஊர்வலம், இங்கே இருந்து நான் ஒன்றும் செய்யக்கூடாது, வந்தோடனே மேடைக்கு வருவேன், 10 நிமிஷம் பேசி போட்டு போகிறதுக்கு டைம் தரணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா
அங்கே ஒரு மீட்டிங், இங்கே ஒரு மீட்டிங், அதுக்குள்ள இடையில வர விடாமல் சன நெரிசல். அதனால் எங்களோட நேரம் போயிட்டு, அதனால் பேச வேண்டிய நேரமெல்லாம் அதில் போனதால் நிறைய பேச இயலாது. எல்லாரும் துவா செய்யுங்க. எங்களோட ஜுனைத் மௌலவி சொன்னார் சில விஷயங்கள். நமது ஒற்றுமை இன்று இந்த ஊரில் மட்டுமல்ல, ஓனியாவில் மட்டுமல்ல, நாடு முழுக்க சாலமை குலத்துடைய ஒற்றுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த மண்ணிலே அல்லது இக்கிரிக்கொள்ளாவிலோ அல்லது சொந்த மண்ணிலோ நாம் வந்து குடியேறுகின்ற பொழுது நமக்கு இருந்த பலம் அல்லாஹ்வுடைய உதவியும் நமது அரசியல் பலம். அந்த அரசியல் பலம்தான் இன்று ஒரு யூனிவர்சிட்டிக்கு முன்னால் ஒரு அழகான கிராமமாக, நான் ஒரு கட்டத்திலே சொன்னேன், உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கிறதோ என்னமோ தெரியாது, நான் சொன்னேன், இந்த ஒரு நாள் இந்த ஊர் சிலருக்கு விருப்பம் இருக்கவில்லை இங்கே வருவதற்கு. சிலர் சொன்னார்கள், இல்லை அதுக்குள்ளதான் எங்களுக்கு வேணும், அப்படித்தான் இருக்கணும் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், பொறுமையாக இருங்கள், விட்டு கொடுப்புகள் செய்யுங்கள். சோபால புளியங்குற மக்கள் நமது சகோதரர்கள், எனவே அவர்கள் அங்கு வாழ்கிறார்கள், இதை நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தோ நாங்களும் போவோம் என்று சொன்னேன். அன்று நான் முரட்டுவ கேம்பஸில் படிக்கின்ற பொழுது கேம்பஸுக்கு முன்னால் உள்ள ஒரு கிராமம் நிறைய ஹாஸ்டலோட நிறைய அவ்வாறான வளங்களோடு இருந்ததை நான் கண்டேன். அப்போ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இது ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் படிக்க போகிற ஒரு கேம்பஸுக்கு முன்னால் வரும் பொழுது பெரிய மாற்றங்கள் இந்த ஊரில் வரும். அந்த மாற்றங்கள் தான் அல்ஹம்துலில்லாஹ் மூணியே இந்த முறையும் ஒரு புள்ள, இந்த ஊரை சேர்ந்த புள்ள மூண்டியே எடுத்து ஒரு சாதனை படைச்சிருக்கிறார். அதே போல தான் போன முறை ஒரு புள்ள நம்மளோட புள்ள லோ ஃபேக்கல்ட்டிக்கு போச்சு, இது கிரியேடு. அல்ஹம்துலில்லாஹ் சால மக்களும் இந்த கல்வியில் நல்லா வளரும். அதே போல வியாபாரத்தில் நம்மளோட பிள்ளையெல்லாம் முதலாளிகள், தொழில் அதிபர்கள், நிறைய பேர் ஏதோ சொந்தமா தொழில் செய்து தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஊருக்கு ஒரு கௌரவம். இதெல்லாம் நம்ம அரசியல், அதுக்கு நம்மளோட பலம்தான் நம்ம இந்த மண்ணில் வந்து குடியேறதுக்கு. அதே போல இன்றைக்கு நம்ம எல்லாரும் இந்த ஊர்லயும், எனக்கு இந்த ஊர்ல மட்டும் ₹1 செலவு, எலெக்ஷனுக்காக நான் ₹1 கூட இந்த ஊர்ல நான் செலவழிக்கிறது கிடையாது. அது இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் என்ன, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் என்ன, இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் என்ன, ஊரவர்கள் பணம் போட்டு ஊரவர்கள் பணம் சேர்த்து நம்ம எலெக்ஷனுக்கு வேலை செய்து மற்ற ஊர்களுக்கு போய் வேலை செய்யற ஒரு கண்ணியமான கிராமம் தான் இந்த சாலமைக்குள்ள கிராமம். எனவே அல்லாஹ் நமது மக்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த கிராமம் முன்னேறி நிறைய தனவந்தர்கள் உருவாக வேண்டும், நிறைய கல்விமான்கள் உருவாக வேண்டும். இந்த ஊரிலே இருக்கின்ற பாரிய பிரச்சனை, குப்பை பிரச்சனை உட்பட இன்னும் தேவையான அபிவிருத்திகளை எதிர்காலத்திலே செய்ய வேண்டும். இவற்றுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலுக்கு பிறகு நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய வரவேற்பு, உங்களுடைய இந்த தியாகம் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த அரசியல், அதாவது இந்த மண் நமது வளர்ச்சியிலே பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான வீடுகளை நாட்டிலே கட்டுவதற்கு, பல பள்ளிவாசல்களை, பல பாடசாலைகளை, பல வீதிகளை, பல மின்சாரங்களை, சமுர்த்தி திட்டங்களை, ஆயிரக்கணக்கான உத்தியோகங்களை கொடுப்பதற்கு அடிப்படை உதவி செய்தவர்களில் இந்த கிராமத்தவர்கள் நிறைய பேர் மௌத்தாகிவிட்டார்கள். நிறைய பேர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள் நிறைய பேர். இந்த அறிவிப்பாளராக இருக்கிற மசா இந்த வாப்பா அவர் சொல்லுவார், தம்பி தூக்கம் வர மாட்டேங்குது, அவர் சொல்லுவார், ரிசல்ட்ஸ் அறிவிக்க வரை தூங்கல. அதே மாதிரி தான் நம்மளோட பிரபல பேச்சாளர் மூத்தார் மாமா அந்த மாதிரி ஒருத்தரும் இந்த உணர்வு ரீதியாக, அதுக்காண்டி வேற யாரையும் நான் பேர் சொல்ல நேரம் இல்லை. எங்களோட எம்பி முத்து முகமது சார் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை, என்று நான் இந்த அரசியலுக்குள்ள காலாண்டு வச்சனோ அந்த நாளிலிருந்து ஒரு பிசகாமல் என்னோடு நின்று உழைத்ததுக்கான ஒரு கௌரவம் அவருக்கு இன்று பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இந்த கட்சி கௌரவிக்கிறது. எனவே அவ்வாறானவர்கள் நிறைய இந்த மண்ணிலே இருக்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, எங்கள் அவுலியா பிச்சவாமாங்க சோமலின்னு கேள்விப்பட்டேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் வந்தா போய் பார்க்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி யூனிவர்சிட்டியில முதலாவது அந்த 3 எடுத்த மாணவியர் வீட்டுக்கும் நான் போகணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் வந்து இன்னைக்கு இந்த 2 கூட்டங்கள் இருக்கிறது. அதே போல இந்த இதை கட்டின எங்களோட அஜ்மல் உட்பட ஒரு டீம், மத்தாக்கள் யாரு அவங்களோட சேர்ந்து வல்லமான் விளையாட்டு கழகம், அது உங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா வேற ஊருக்கு நான் இதே மாதிரி ஒதுக்குற காசு தான் திரும்பி போயிட்டு, ஆனா நீங்க உங்களோட சொந்த பணத்தை போட்டு ஏதோ கட்ஸ் எடுத்து கட்டுனீங்க. அதுக்கும் இந்த ஊர் பக்கம் சார்பாக இன்னைக்கு இப்படி ஒன்று அழகான முறையில் இருக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம். கட்டுன எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்றேன். அதே மாதிரி ஒற்றுமை இருந்து கொள்ளுங்க. ஷைத்தான் வந்து நம்மளை பிளவுபடுத்திடக்கூடாது. இந்த ஒற்றுமை நமது மௌத்து வரை இன்ஷா அல்லாஹ்
இந்த அரசியல் பயணம் இந்த மண்ணிலே ஒரு எம்பி வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த நமது அரசியல் பயணம் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். இந்த மண்ணில் ஒரு எம்பி இன்றைக்கு நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த ஒற்றுமையுடைய தியாகம். இது பலருடைய தியாகம், பலருடைய முயற்சி. அதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த கண்ணியம். ஒருத்தர் கூட வன்னியில ஏன் முத்து முகமது சேரு கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்கல. வன்னியில தான் கேட்கல, இலங்கையில எங்கேயுமே கேட்கல. ஏன்? அந்த அளவுக்கு அந்த ஊரின் மீது ஒரு அன்பு, அடுத்ததாக அந்த ஊரை சேர்ந்தவர் என்பதனால் அன்பு, அடுத்ததாக அவருடைய தியாகம் நேர்மை. எனவே அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அதே போல தம்பி நிகமத்துல்லா இளம் அவர் அரசியல்வாதியாக நாங்கள் வளர்த்து எடுக்கின்றோம். அவரும் ஒரு நல்ல பணி எதிர்காலத்தில் இந்த மண்ணுக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை தலைமைக்கு இருக்கிறது. அதே போல எங்களுடைய ரஹீம் முன்னாள் உறுப்பினர் இன்ஷா அல்லாஹ் அவரும் கடந்த காலங்களிலே மிக விசுவாசமாக கட்சிக்கும் தலைமைக்கும் செயல்பட்ட ஒருவர். இந்த ஊருடைய நலனுக்காக நிறைய உழைத்தார். அவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை வேட்பாளராக இருக்கிறார். கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமானவர். அவரும் 2 பேருமாக சேர்ந்து இந்த முறை அதிகபட்ச வாக்கு வருகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒரு போனஸும் நமக்கு சேர்ந்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். 4 பேர் போனஸில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒரு வருடம் கொடுக்க எண்ணி இருக்கின்றோம். எனவே அந்த வகையிலே உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து உங்களுடைய பிரார்த்தனைகளில் இந்த ஊரில் வெற்றியை மட்டுமல்லாமல் இந்த வன்னியில் அதே போல நாடு முழுக்க நமது கட்சி பலம் பொருந்திய கட்சியாக இந்த தேர்தலின் ஊடாக இறைவன் அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு தர வேண்டும். பல சபைகளின் ஆட்சியை நமது கட்சி பிடிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு, தூங்காமல் நீங்கள் இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே செய்த தியாகங்களுக்காக கட்சி சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை கூறி, உங்களுடைய இருக்கின்ற 2 நாட்கள் வீடு வீடாக சென்று அருகில் இருக்கின்ற கிராமங்களிலும் நமது தமிழ் சகோதரர்கள் வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். அவர்களும் வெல்வதற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வசலாம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எங்களுடைய வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையினுடைய மாபெரும் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்றைய தினம் எங்களுடைய சாலமைக்குளம் மண்ணில் எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமையினுடைய ரிஷாட் மதீதன் அவர்களுடைய தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்று இன்றைய இந்த கூட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். செய்யும் தளபதியே